ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக டிஃபன் பாக்ஸ்க்கு குயிக்காக செஞ்சு கொடுக்குற சாப்பாடு தாங்க. அதான் தக்காளி சாப்பாடு. அதுக்கு 3 டம்ளர் சாப்பாடு வச்சு வச்சுக்கிறேங்க. 4 தக்காளி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு 6 பல், கடுகு உளுத்து பருப்பு, கடுகு பருப்பு. பூண்டை வந்து நான் 1-2 உரல்ல கொட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து பொடி பொடியாக அரிஞ்சு மிக்ஸி ஜாருக்கு வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி பிறகு கடுகு உளுந்து பருப்பெல்லாம் போட்டு வச்சுங்க. இல்லை வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. வந்து குயிக்காக இந்த சாப்பாடை லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்க. இது கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பூண்டு போடுறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கணும். தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா சிம்பிளாக குயிக்காக பண்ணி கொடுக்க முடியுங்க. நல்லா ஓரளவுக்கு பொன் நிறமாக வணங்கணுங்க. அப்போ தான் வெங்காயம் சேர்ந்து அது டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. இது கூடவே மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணால் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோங்களே, அதே அளவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்காங்க, அடி பிடிச்சிடும். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க. மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க, என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எவ்வளோ ஆட் பண்ணுங்க. பாருங்க, நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காகணுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வந்து திரண்டு மேலே வரணுங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு உள்ள போட்டு ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.